ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பலியாகிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனை ஹமாஸ் தாக்குதலுடன் ஒப்பிட்டு இஸ்ரேல் இதில் அவர்களின் பங்கும் உள்ளதாக கூறியது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளில் இந்தியா களமிறங்கியுள்ளது. மேலும் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் துணை நிற்பதாக உலக நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் பாகிஸ்தான் அரசு ஒரே பல்லவியை திரும்ப திரும்ப பாடி வருகிறது. இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப், இந்தியா குற்றம் சாட்டும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு தற்போது பாகிஸ்தானில் இல்லை. பாகிஸ்தானை பயங்கரவாத நாடாக சித்தரிக்க இந்தியா திட்டமிடுகிறது. பல ஆண்டுகளாக பயங்கரவாத நாடு என்ற பழியை உலக நாடுகளால் பாகிஸ்தான் சுமந்து வருகிறது என்று வேதனை தெரிவித்தார். புல்வாமா தாக்குதலின் போது சம்பந்தமில்லாமல் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினர் என்று அவர் அதே போன்ற சூழ்நிலையை தான் இப்போதும் உருவாக்கியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். புல்வாமா தாக்குதலின் போது சம்பந்தமில்லாமல் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினர் என்ற அவர் அதே போன்ற சூழ்நிலையை தான் இப்போதும் உருவாக்கியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத அமைப்புகளுக்கு கடந்த காலங்களில் பாகிஸ்தான் துணை போனது உண்மைதான். ஆனால் அதற்கு அமெரிக்கா, பிரிட்டிஷ் மற்றும் மேற்கத்திய நாடுகள்தான் காரணம். அவர்கள்தான் பாகிஸ்தானை அந்த நிலைக்கு தள்ளினர் என்று குற்றம் சாட்டினார். இந்தியா உள்ளிட்ட பல உலக நாடுகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு நிதி உள்ளிட்ட பல வகைகளில் அடைக்கலம் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சரே அதை ஒப்புக்கொண்டிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதேபோல இதற்கு அமெரிக்கா, பிரிட்டிஷ் மற்றும் மேற்கத்திய நாடுகள்தான் காரணம் என்று கூறியிருப்பது அந்நாடுகளை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது.